ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு டைலரிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கட்டிங் பண்ணுறதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுலாம். ஒன்றரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணி நம்ம இப்படி வரும். ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம இப்போ ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம இப்போ விட்டுட்டோம். 15 இப்போ 15 வச்சுருக்கேன். இது பீக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குண்டா இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 9 இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கழுத்து உயரம், கழுத்தினுடைய அகலம். இது கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு. ஸோ இது ஷோல்டரோட அகலம். இது கழுத்தோட அகலம், இது ஷோல்டர் அகலம். ஸோ இப்போ ஆம்கோல் பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட உயரம், ஆம்கோல் உயரம் ஒரு 5.5 போதும். 5.5 வச்சா போதும். ஸோ இப்போ நம்ம இங்கிருந்து கரெக்டாக அளவு வேணும். ஸோ இது 2.5, இது 3, மொத்தம் 5.5 வேணும். இப்போ இதனோட ஆம்கோல் உயரம் 5. இப்போ இது கழுத்தோட உயரம், இது கழுத்தோட அகலம், இது ஷோல்டரோட அகலம், இது ஆம்கோலோட உயரம். ஆம்கோல் உயரமும் இந்த பக்கம் உயரமும் வச்சு நம்ம பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ எப்படி இது இந்த ஆம்கோலோட பாதி 2, ஒரு பாதி, இதில் பாதி, இதில் பாதி, இது பாக்ஸில். அப்புறம் இது ஆம்கோலோட குறைஞ்சி இதை கட்டிங் பண்ணது ஒரு 1.5. முன் கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 6. இதனோட அகலம் 2. அகலம் இப்போ ஆம்கோலோட உயரம் எதுவும் ஆம்கோலோட உயரம். பாதி
ஒரு 13. ஸோ இதில் வந்து 1.25. இப்போ வந்து முன்பக்கம் உயரம், அதாவது முன்னாடி வந்து நம்ம டாட் பிடிக்கிற இந்த ஷோல்டரில் வந்து அதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 12. இதுவும் 12 வச்சுக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து கோடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம முன்னாடி ஒரு 1.4 எடுத்துக்குவோம். இது வந்து கிராஸாக கட் பண்ணது, இங்கே வந்து நம்ம கிராஸ் பில் வைக்கணும், அதனால் 1.4. இது வந்து 1 இன்ச்சு, நம்ம இதில் வந்து ஒரு 1.4 வச்சுக்கணும். இதுலேயும் அதே மாதிரி 1.4. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து இதனோட அகலம் வந்து 12. ஸோ நம்ம இதை வந்து பாதி எடுத்தோம்னா 6.25. இதை வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸாக வரைஞ்சிக்குவோம். ஸோ இது வந்து பின் பக்கம் உயரம், இது வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த உயரம், பின் உயரம். ஸோ நான் இன்னொரு வாட்டி வந்து ப்ளவுஸ் வச்சு அளவு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து கழுத்தினோட அகலம், இது வந்து கழுத்தினுடைய உயரம். ஸோ இது வந்து ஆம்கோல் உயரம், இதுவும் ஆம்கோல் உயரம். இது கரெக்டாக பாக்ஸ் பண்ணி இப்படி வந்து இது வந்து 1.5 இன்ச்சு. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ அதுக்கு அடுத்தது இது வந்து முன்பக்கம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ உயரம் வந்து 12, கழுத்தினோட அகலம் வந்து 2, உயரம் வந்து 6. ஸோ இதுவும் இன்ச்சு, இதுவும் ஆம்கோலோடது 5.5. இந்த பக்கமும் 5.5, இந்த பக்கம் வச்சு நம்ம கட்டமாக பாக்ஸ் போட்டு இதனோட வந்து கிராஸ் வச்சு நம்ம மார்க்கர் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து கிராஸாக நம்ம வரைகிறதுக்கு இது வந்து 1.4, இது வந்து 1.4 வச்சு நம்ம வந்து கிராஸாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து கட்டிங் பண்ணலாம். இப்போ இது வந்து ஏற்கனவே குறைஞ்ச மாதிரி நம்ம வந்து வரைஞ்சதுனால நம்ம வந்து இன்ட்டு மட்டும் போட்டுக்குவோம். ஸோ அப்போ தான் இது வந்து முன்பக்கம் வந்து இதுவாகும். ஸோ இங்கே வந்து ஒரு இன்ட்டு போட்டுக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 மடிப்பாக மடித்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து உயரம் பார்த்திங்கன்னா 7.5, உயரம் வந்து 7.5. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வந்து நம்ம மார்க்கர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கிராஸாக நம்ம வந்து கோடு போடுவோம். இப்போ இதுலேருந்து பாதி நம்ம வந்து மார்க்கர் எடுப்போம். 9.5.
இப்போ இது மாதிரி வரைஞ்சிடுவோம். கீழே வந்து நம்ம வந்து இது லைனிங் வைக்கிறதுனால கீழே ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து மடித்து தைக்கிறதுனால இது வந்து சரியாயிடும். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து சாதா ப்ளவுஸ்னாக்கா கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்து கீழே 1 இன்ச் விட்டு அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. இது வந்து லைனிங் போடுறதுனால நான் வந்து கீழே வந்து மார்க்கர் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம குடஞ்சி நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ அந்த கையினோட முன்பக்கம் வந்து நம்ம குடஞ்சி யூஸ் பண்ணணும். குடஞ்சாதான் நம்ம வந்து முன்பக்கம் வந்து நம்ம குடஞ்சி விட்டுக்குவோம். ஸோ அவ்வளோதான்.